சென்னை ஐஸ் ஹவுஸில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வாய்ப்புண் சிகிச்சைக்கு சென்ற சிறுவனுக்கு சுன்னத் செய்த மருத்துவர் முகமது உவைசி என்ற தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். மயிலாப்பூரை சேர்ந்த 9 வயது சிறுவன் ஐசோஸ் பகுதியில் உள்ள த கிரசன்ட் மருத்துவமனையில வாய்ப்புண் சிகிச்சைக்காக கடந்த 24ஆம் தேதி மருத்துவர் முகமது உவைசி என்பவரிடம் சென்றிருக்கிறார். அப்பொழுது பெற்றோரை வெளியே அமர வைத்துவிட்டு அந்த சிறுவனுக்கு அந்த மருத்துவர் சுன்னத் சிகிச்சை மேற்கொண்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து சிறுவனின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ஐசோஸ் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக அந்த மருத்துவர் முகமது உவைசியை அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு அதன் அறிக்கையை சுகாதாரத்துறைக்கும் அனுப்பி வைத்தார்கள். இதன் அடிப்படையில் சுகாதாரத்துறை இணை ஆணையர் மீனாட்சி தலைமையிலான அதிகாரிகள் மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டார்கள். ஆய்வு மேற்கொண்டு ஆபரேஷன் தியேட்டர் மற்றும் ஆய்வகத்தை போட்டு மூடினார்கள். மேலும் இவர் மீது தவறு இருப்பதாக கூறி ஒரு அறிக்கையையும் அவர்கள் சுகாதாரத்துறைக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் சம்பவம் குறித்து மருத்துவர் முகமது உவைசி மீது ஐசோஸ் போலீசார் 2 பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்திருக்கிறார்கள். மற்றவரின் உயிருக்கு அல்லது தனிப்பட்ட பாதிப்புக்கு ஆபத்தை விளைக்கும் வகையில் செயல்படுதல், கடுமையான காயம் ஏற்படுத்துதல் ஆகிய 2 பிரிவுகளில் ஐசோஸ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். நேற்று ராயப்பேட்டை மருத்துவமனையில் முகமது உவைசி சிறுவனின் பெற்றோர் தாக்கியதாக கூறி அனுமதி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்திருந்தார். இந்த நிலையில் தற்போது 2 பிரிவுகளில் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்திருப்பதாகவும் சட்ட ஆலோசனை பிறகு இந்த வழக்குகள் பதிவு செய்திருப்பதாகவும் அவர் மீது கைது நடவடிக்கை குறித்து உரிய ஆலோசனைகள் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கைது செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மருத்துவத்துறை சார்பாக தனியாக நடவடிக்கை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் காவல்துறையும் தற்போது 2 பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.